வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். நிறைய சேலரிடு பீப்புளுக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னாக்கா, கண்டிப்பா ஒரு பிஸ்னஸ் ஒன்று செஞ்சு பார்க்கணும். ஐ வுட் சே தட் 99% ஆஃப் த சேலரிட் பீப்புள் ஏன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்றதுல ஏதோ த அதர் சைட் ஆஃப் த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் அப்படின்ற மாதிரி ஹை ப்ராஃபிட்ஸ், ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா ஒரு பென்ஸ் காரை பார்க்குறீங்க நீங்க, அதை பார்க்கும்போதே என்ன நினைப்பாங்கன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த பர்சன் ஹூ டிரைவ்ஸ் எ பென்ஸ் கார் ஒரு பிஸ்னஸ் ஓனராக தான் இருப்பார் அவர். ஸோ எல்லாருக்குமே ஒரு பார்ட் டைம் ஜாபாவோ இல்லை ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆகவோ, ஒரு பார்ட் டைம் ஃப்ரான்ச்சைஸி இல்லை ஏதாவது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ், ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்லேயாவது. லாஸ்ட் வீக் ஒரு கிளைண்ட் ஒரு 15 லட்சம் ரூபாய் அப்படியே எடுத்துட்டு போனார் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல இருந்து. என்ன சார் ஏன் எடுக்கிறீங்க? இல்லை சதீஷ், ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்திருக்கு எனக்கு, ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு விருப்பம், ஆசை, எனக்குமே 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலன்னா நான் எப்போ பண்ண போறேன்? நான் ஐ வாண்டட் டு அந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. சரி, ஓகே, பட் when someone says like this, கண்டிப்பா என்கரேஜ் பண்ணி அவர்கிட்ட அந்த ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து 15 lakh rupees அந்த போர்ட்ஃபோலியோல எடுத்து கொடுத்துட்டேன் நான். பட் உண்மையிலேயே பிஸ்னஸ் தொட்டதெல்லாம் தங்கமாகும், வாட் எவர் யூ டச் டர்ன்ஸ் இன் டு கோல்டுன்ற மாதிரி அவ்வளோ ஈஸியா ப்ராஃபிட்ன்றது பிஸ்னஸ்ல இருந்து எடுக்கிறது அவ்வளோ ஈஸியா? எல்லாருமே பிஸ்னஸ் பண்றவங்க ப்ராஃபிட் எடுத்துடுறாங்களா? ரொம்ப முக்கியமா நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன விஷயங்களை கவனிக்கணும். பிஸ்னஸை பண்ணுங்க, கண்டிப்பா பிஸ்னஸ் பண்ணுங்க. இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 2 3 4 செக்லிஸ்ட் இருந்துச்சுன்னா, அந்த செக்லிஸ்ட் படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நீங்க அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதைத்தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஃப்ரீயா இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு ஆலோசனை, ரெக்கமெண்டேஷன், சப்போர்ட் எல்லாம் ஃப்ரீயா வேணும்னாக்கா ஐ ஹேவ் சம்திங் கால்ட் அசெட் பிளஸ் ஆப் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் சப்போர்ட், ரெக்கமெண்டேஷன், எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. இல்லை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி, இல்லை பர்சனல் ஃபினான்ஸ், இல்லை ஈக்விட்டியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வி வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ, அசிஸ்ட் யூ, வாட் எவர். ஈக்விட்டியாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், எனிதிங். பிஸ்னஸ் அப்படின்னும் போதே ப்ராஃபிட்ஸ். உண்மையை சொல்ல போனாக்கா, ஒரு லக்ஸரி கார் வாங்குற 90% ஆஃப் த பீப்புள் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான். ஒரு 10% சேலரிட் பீப்புள் இருக்காங்க, அவங்க ரொம்ப இந்த ஒரு சி சூட்னு சொல்லக்கூடிய ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. மற்றபடி எஸ், அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் இஸ் வெரி மச் ப்ராஃபிட்டபிள். ஐ எம் வெரி ஹாப்பி வித் வாட் எவர் ஐ எம் டூயிங். ஐ எம் அ பிஸ்னஸ் மேன். நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணேன், 15 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ இந்த பிஸ்னஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 8வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 9th இயர் போக போறேன் நான். ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் ஐ எம் டூயிங் அண்ட் இன்ஃபேக்ட் தட் ஐ எம் வெரி டிலைட்டட் வித் வாட் ஐ எம் டூயிங். ஸோ நான் கத்துக்கிட்ட பாடத்தை உங்ககிட்ட நான் ஐ எம் கோயிங் டு ஷேர். என்னென்ன விஷயம் செக்லிஸ்ட் so that you can also be a successful businessman. நான் ஆரம்பிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் எப்படின்னாக்கா, மிசரபிள் இயர். மிசரபிள்னா அவ்வளோ மிசரபிள். இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்கா ஒரு 5,000 rupees மந்த்லி எடுத்துட்டு போகிறதே ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, நான் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தேனோ சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது அது கிட்டவே வர முடியல என்னால. லாசஸ். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா எடுத்த உடனே டே 1ல இருந்து ப்ராஃபிட்டை எதிர்பார்க்க கூடாது. நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஃபெயிலியரா இருக்கும்போது என் பழைய பாஸ் எல்லாம் கூப்பிட்டு, என்னடா திரும்ப வந்துடுறியா? தேர் ஆர் ரோல்ஸ் வேர் அவைலபிள், யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் சம்திங் வித்தின் மீ வாஸ் சேயிங் தட் ஓகே, நம்ம இதை செஞ்சு பார்க்கணும். நம்ம தான் ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல, பிசினஸ் ஃபெயிலியர் இல்லை. எதனாலனாக்கா தேர் ஆர் சோ மெனி சக்சஸ்ஃபுல் பீப்புள் வேர் தேர். பட் எப்போ எனக்கும் அந்த ஒரு ரிகவரி ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா, 3rd இயர்ல இருந்து என் பிசினஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐ குட் ஏபிள் டு மீட் மை ஓல்டு சேலரி 3rd இயர்ல இருந்து. இன்னைக்கு 5-6 டைம்ஸ் மேல போயிடுச்சு அது. பட் 3rd இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேக் ஈவன் ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தா பொறுமை. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு எதிர்பார்க்காதீங்க. இமீடியட்டா ஒரு ப்ராஃபிட் வேணும்னு எதிர்பார்த்து நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். அண்ட் பிசினஸ்ல வந்துட்டாக்கா ஹார்ட் ஒர்க் நம்மள அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது. தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னாக்கா, சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணதை விட இந்த பிசினஸ்ல அதிகமாக தான் நான் ஐ எம் புட்டிங் மை மேன் ஹவர்ஸ். சாட்டர்டே ஐ ஒர்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி சாட்டர்டே பாத்தீங்கன்னாக்கா 6 o'clock மை ஃபர்ஸ்ட் 1 crore கிளப் இருக்கு. அது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கே 7 o'clock ஆயிடும் எனக்கு. பட் இது எல்லாமே ரொம்ப ஜாலியா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஃப்ரீடமோட செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டு நாட் எக்ஸ்பெக்ட் குயிக் ப்ராஃபிட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஃபுல் டைமா பிசினஸ் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னாக்கா, எஸ் நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும் ஃபுல் டைமா பண்ணும்போது சில நேரங்கள்ல பிசினஸ்ல. ஆனா அவங்க அந்த ஒரு ஓனருக்கு, பிசினஸ் ஓனருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேலரியை எடுத்துக்காமையே என்ன பண்ணுவாங்க, நம்ம பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னு ஒரு அசம்ஷன்ல இருப்பாங்க. ஐ மெட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்சன் ஒருத்தரை மீட் பண்றேன் நானு. இஸ் வெரி குட் இன் திஸ் பிசினஸ். சதீஷ், நல்ல ப்ராஃபிட் சதீஷ், ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை பிசினஸ். அந்த ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம அப்படியே வந்து 1 லேயர் 2 லேயர்னு டவுன் பண்ணி பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு சேலரி, ஒரு ரிக்வயர், அவருக்குன்னு ஒரு சேலரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராஃபிட்னு பார்த்தாக்கா, இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் இன் லாசஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ்ல நீங்க எப்போ ப்ராஃபிட்டபிள்னு பார்க்கணும்னாக்கா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா எவ்வளவு நீங்க வந்து ஒரு சேலரி எடுத்துட்டு போவீங்களோ, காம்பன்சேஷன் எடுத்துட்டு போவீங்களோ. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் என் கம்பெனியை ரன் பண்ணிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பேங்கர்ஸா இருக்கலாம், இல்ல லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ற பழைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அட்லீஸ்ட் தே ஆர் டேக்கிங் ஹோம் 75 lakhs 80 lakh rupees. ஸோ நான் என்ன பண்ணணும், எசென்ஷியலா ஒரு 1 crore rupees எடுத்து தனியா எனக்குன்னு ஒரு சேலரிக்குன்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் லாஸ் என் பிசினஸ்ல நான் கணக்கு பண்ணணும். So that is how you need to compute. Most of the people என்ன பண்றாங்கன்னாக்கா, பார்ட் டைம் பிசினஸ் பண்றாங்க, பிரான்ச்சைசி பண்றாங்க, டெய்லி 3 hours ஒர்க் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு 3 hours ஒர்க் பண்றீங்க, நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 lakh rupees காம்பன்சேஷன்ல ஐடில ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், 30 லட்சம் ரூபாய் சேலரி. ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்றீங்க. உங்க பிசினஸ்ல பார்ட் டைம்ல நீங்க ஒரு 3 hours ஒர்க் பண்றீங்கல்ல, அப்போ ஒரு 10 லட்சம் ரூபாயாவது சேலரின்னு நீங்க போடணும்ல. நிறைய பேர் அந்த மிஸ்டேக்கை பண்றாங்க அந்த கால்குலேஷன்ல. அண்ட் பிசினஸ் பண்ணும்போது இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். மணிக்காக பண்ணாதீங்க. அப்போ எதுக்காக நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, பிசினஸ் உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கணும், செக்டாரா இருக்கணும், ஆக்டிவிட்டியா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் லாசஸ் தான் நான் பார்த்தேன். பட் ஏன் நான் இந்த பிசினஸ் குவிட் பண்ணிட்டு இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கல, நான் வேலைக்கு போகலனாக்கா, இப்ப செஞ்சுட்டு இருக்க வேலை எனக்கு பிடிக்குது. நான் செஞ்சுட்டு இருக்க வேலை பிடிக்குதுன்றதுனால தான் நான் ஒரு 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கேன், 7 o'clock சண்டேல லைவ் எடுத்துட்டு இருக்கேன். 6 o'clock சாட்டர்டே ஈவினிங் வந்து மை ஃபர்ஸ்ட் 1 crore கிளப் செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனை பேரால இதை செய்ய முடியும், கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியும்? பிகாஸ் ஐ லைக் இட். வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நான் இதை வந்து ஐ எம் டூயிங் திஸ் ஆக்டிவிட்டி. இது காசு வரலனாலும் நான் சந்தோஷமா செய்வேன், காசு வந்தாலும் சந்தோஷமா செய்வேன். பட் பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்க இப்படி மாதிரி ஒரு இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா செய்யும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா காசு வரும். பட் அது பிடிச்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட முடியும். ஸோ பிடிக்கலனாக்கா அந்த ஒர்க்கே போட முடியாது. இல்ல ஒரு மணி நேரம் ஒர்க் பண்றதே கஷ்டமா இருக்குமே உங்களுக்கு பிடிக்கலன்னா. ஸோ காசுக்காக பண்ணாதீங்க, அந்த ஆக்டிவிட்டியை பிடிச்சி செய்யுங்க. என்ன வரும்னாக்கா, டெஃபினட்டா ப்ராஃபிட்டபிலிட்டி வரும். அண்ட் சரி, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இது கரெக்டா, இந்த ஒரு பிசினஸ் வந்து இது கரெக்டா அப்படின்னாக்கா, இந்த ஒரு கால்குலேஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ்னாக்கா ரெண்ட், இன்சிடென்டல், இபி, டாக்ஸஸ், ஹவுஸ் கீப்பிங், அதர் எக்ஸ்பென்சஸ், ஓனர் சேலரி, இதெல்லாம் போட்டுட்டு ப்ராஃபிட் வருது இல்லையா? சிம்பிளா நீங்க எந்த எஃபர்ட்டுமே போடாம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 13% உங்களுக்கு ஈஸியா வரும். முதல்ல நீங்க இது ஒரு ப்ராஃபிட்டுக்காக பண்றீங்கன்னாக்கா இந்த எக்ஸல்ல போட்டு பாருங்க. அட்லீஸ்ட் அந்த ப்ராஃபிட்டை எக்ஸல்லையாவது பார்க்கணும். முதல்ல நீங்க ரியல் லைஃப்ல பாக்குறதுக்கு முன்னாடி எக்ஸல்ல பார்க்கணும். சக்சஸ் ஹேப்பன்ஸ் ட்வைஸ், ஃபர்ஸ்ட் இன் யுவர் மைண்ட் அண்ட் தென் இன் ரியாலிட்டி. அதே மாதிரி பிசினஸ்ல சக்சஸ் ஹேஸ் டு ஹேப்பன் இன் பேப்பர் அட்லீஸ்ட். ஸோ அந்த ப்ராஃபிட்டுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, எக்ஸ்பென்சஸ் இருக்கு பாத்துருங்க. நீங்க இந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்யாம ஒரு 13% வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 13% ரிட்டர்ன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 13% இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ்ல வந்துச்சுன்னா அது எவ்வளவு வருது? இந்த 2 ப்ராஃபிட் ஈக்குவலா இருக்கா? இல்ல நீங்க அந்த பேப்பர்லயே அந்த ப்ராஃபிட் வரலன்னா தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. இல்ல எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னாக்கா தென் டெஃபினட்டா பிசினஸ் அப்படின்றத ட்ரை பண்ணலாம். இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். டூ தட் எக்ஸ்பெரிமெண்ட். அது பிடிச்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அ டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப், ஏன்னா பிகாஸ் நான் சேலரி தான் இருந்திருக்கேன். ஐ டர்ன்ட் 100% ஃபுல் டைம் பிசினஸ் மேன். ஐ என்ஜாய் திஸ். பிசினஸ்ல நிறைய ஸ்கேல் அப் பண்ண முடியும், குவாண்டம் லீப் பண்ண முடியும். இப்போ உங்க சேலரியை ஈஸியா நீங்க டபுள் பண்ணலாம், 2 மடங்கா மாத்தலாம். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சேலரியில இருக்காது, பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கு.
அட்வான்டேஜஸ், தேர் ஆர் சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல ஐ அம் குட் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாக்கா கூட சின்னதா ஒரு அமௌண்ட், ஒரு 1000, 2000, 10,000, anything you wanted to invest in mutual funds, this is the number and it is absolutely free. So ஈக்விட்டியா இருக்கலாம், பர்சனல்ஸா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will be happy to help you, assist you. Stay tuned. இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். See you. Bye bye.